சாந்தி பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய வேத கோஷங்கள் பாராயணம் செய்து பஞ்சசாந்தி மகா யாகமானது நடைபெறுகிறது. இந்த யாகம் எதற்காக, இந்த யாகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லோகக்ஷேமத்திற்காக உலகத்தில் அங்கங்கே நடக்கக்கூடிய யுத்தங்கள், சங்கடங்கள், மனசஞ்சலங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும். மகாபாரதத்தை விட யாரும் பெரிய யுத்தத்தை பார்த்துட முடியாது. குருக்ஷேத்திர யுத்தத்தை விட பெரிய யுத்தம் பார்த்துட முடியுமா? முடியாது. ஆனாலும் இன்றளவும் நம்ம இந்த யுத்தங்கள்ல எதிர்கொண்டு தான் இருக்கோம். எங்கேயோ தானே நடக்கிறது, நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காத, எங்க நடந்தாலும் அது நம்ம பொறுத்து நடக்கக்கூடிய. இன்னைக்கு அங்க நடக்கிறதுனா நாளைக்கு நடக்கும். பக்கத்துல தானே நடக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுக்காம இருந்தோம்னா அந்த தீ அடுத்தது நாடி சார்பாக, குழுவும் சார்பாக கந்தவேல் ஐயா அவர்கள் இத்தனை பெரிய யாகத்திற்கு இங்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. எல்லாரும் சந்தோஷமா சொல்லினா இருக்கணும். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம். வித்வான் தேவஸ்தேனோ யாதிட்டா எதிட்டோ வண்டி நம்ம சொல்ஜானோ விஸ்வா துவேழாகும் சிப்ரமத்யஸ்மது ஆமாங்கய்யா. தேவதாரங்கிறது இதெல்லாம் நம்மளுடைய உலக அமைதிக்காக வசியப்படுத்தக்கூடியது, அவங்களுடைய மனசை மாற்றக்கூடியது. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மாணிக்க வாசகரின் திருவாச்சக வாக்கிற்கிணங்க சுவாமியினுடைய அனுகிரகத்தினால இந்த அளவிலே சாந்தி பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய வேத கோஷங்கள் பாராயணம் செய்வித்து பஞ்சசாந்தி மகா யாகமானது நடைபெற இருக்கின்றது. இந்த யாகம் எதற்காக, இந்த யாகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொருவரும் அவர்களுக்குரிய சாந்திகளை அவங்க பண்ணிப்பாங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தில் அப்தபூர்த்தி சாந்தி அப்படின்னு பிறந்த ஒரு வயது முதல் நமக்கான சாந்திகள் ஆரம்பிக்கிறது. ஒரு வருஷம் கடந்தாலே அது பெரிய சாந்தி அங்கே கருதப்படுறது. அப்புறமா உக்ரரத்த சாந்தி, ஹிஷ்டப்த பூர்த்தி சாந்தி, பீமரத்த சாந்தின்னு விஜயரத்த சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், நம்ம வாழ்க்கைக்கும் நமக்கான சாந்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அவரவர்களுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர்வதற்காக அவங்கவுங்க சாந்தி பண்ணிப்பாங்க. அப்போது உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் லோகக்ஷேமத்திற்காக இந்த மகா சாந்தியானது நடக்கிறது. பொதுவாக அவரவர்கள் சாந்திகள் செய்யும்போது ஆத்மார்த்தமாக நம் பொருட்டு ஒருத்தருக்காக வேண்டி நம்மளே பூஜைகள், யாகங்கள் இந்த மாதிரி ஏற்பாடு செய்வாங்க. இந்த அளவிலே பெரிய யாகமானது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைன் நாடி குழுமத்தின் சார்பாக லோகக்ஷேமத்திற்காக உலகத்தில் அங்கங்கே நடக்கக்கூடிய யுத்தங்கள், சங்கடங்கள், மனசஞ்சலங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனக்லேசங்கள் தான். நம்ம மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் தான் மாபெரும் யுத்தங்களுக்கு காரணமாக இருக்குது. மகாபாரதத்தை விட யாரும் பெரிய யுத்தத்தை பார்த்துட முடியாது இல்லையா? குருக்ஷேத்திர யுத்தத்தை விட பெரிய யுத்தம் பார்த்துட முடியுமானா முடியாது. ஆனாலும் இன்றளவும் நம்ம இந்த யுத்தங்களில் எதிர்கொண்டு தான் இருக்கோம். வேறு வேறு இடத்துல வெவ்வேறு தேசங்களில் நடைபெற்றாலும் நம் பொருட்டு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பரமேஸ்வரன், ஏன்னா இந்த பஞ்ச கிருத்தியங்கள் செய்யக்கூடியவர் தான், பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான். இந்த யுத்தங்கள்லாம் நிவர்த்தி செய்யணும், யாரும் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பஞ்சசாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சசாந்தினா என்னென்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களும் அமைதி பெற வேண்டும். கோஷசாந்தின்னு ஒரு அற்புதமான மந்திரம், அதில் ரொம்ப அழகாக வரும். பிருத்திவி சாந்தா சாக்னினா சாந்தா சாமே சாந்தா சுஜகும் சமயத்து, என்னெல்லாம் அமைதியாக இருக்கணும் முதல்ல அப்படின்னா பிருத்திவி சாந்த், பூமி சாந்தியாக இருக்கணும். இயற்கை சீற்றங்கள்னால எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல் இருக்கணும். மனுஷாலாம் சந்தோஷமாக இருக்கணும்னா நிலத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். நிலத்தினால எந்த விதமான சீற்றங்களும் இருக்கக்கூடாது. அது அடுத்தபடியாக அக்னினா சாந்த, அக்னியினால் எந்த விதமான உபாதைகளும் இருக்கும். அந்தரிக்ஷவும்
ஜலத்தினால நீர்னால எந்த விதமான சீற்றங்களும் உபாதைகளும் இல்லாமல் இருக்கணும். வாயுஹு சாந்தா, காற்றுனால எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல். நல்ல காற்று வேணும் இல்லையா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று, நல்ல காற்று வேணும். ஒரு அடிக்கு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே பறந்தோம் அப்படின்னா நமக்கு காற்று கிடைக்காது, ஆக்சிஜன் லெவல் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு நிலையான காற்று நமக்கு கிடைக்கிறது, நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறது, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நம்மளால் சுவாசிக்க முடியுது அப்படின்னா அந்த காற்று தான் அதுக்கு நமக்கு. ஆகாசத்தினால தியௌஹு, இந்த பூமியினால திசா, எல்லா திசைகள்லையும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எங்கேயோ தானே நடக்கிறது, நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காத, எங்கே நடந்தாலும் அது நம் பொருட்டு நடக்கக்கூடியது. இன்னைக்கு அங்கே நடக்கிறதுனா நாளைக்கு இங்கே நடக்கும் இல்லையா, பக்கத்தில் தானே நடக்கிறது அப்படின்னு நம்ம கண்டுக்காமல் இருந்தோம்னா அந்த தீ அடுத்தது இங்கே வரும். அப்போது எந்த இடத்துலையும் எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல் இருக்கணும், இயற்கை சீற்றங்கள் இல்லாமல் இருக்கணும், ஜீவராசிகளும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும். அங்கங்கே உலகத்தில் நடக்கக்கூடிய யுத்தங்கள், இந்த போர்னால ஏற்படக்கூடிய, ஏன்னா யுத்தம்லாம் அதோட முடியறது இல்லை, அதனால அடுத்தபடியா அக்னியினால நெருப்பு சீற்றங்கள். எத்தனை இடத்துல ஒரு பாம்பு அடிக்கிறது அப்படின்னா அதை சுற்றி எத்தனையோ கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அந்த விஷவாயு கசிவு ஏற்படும். அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய சுவாச கோளாறுகள், அதில் ஏற்படக்கூடிய சுவாசத்தில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், இதெல்லாம் அடுத்தடுத்து ஒன்று ஆரம்பிக்கிறது அப்படின்னா தொன்று தொட்டு அடுத்தபடியான்னு அது வந்து முடியேறணும் எங்கேயோ இருக்கும் இல்லையா. இந்த எந்த தோஷங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகஸ்திய நாடியில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது இப்படி செய்யணும், எதற்காக இதை செய்யணும்னு. அது மாதிரி ரொம்ப அழகாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கந்தவேல் ஐயா வந்து அவர்களுடைய கைகளால் அந்த திரவியங்கள் கொடுத்தாரு. அதில் இருக்கக்கூடிய திரவியங்கள், இங்கே வைக்கக்கூடிய அத்தனை ஹோம திரவியங்களும் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. சாதாரணமாக நம்ம வந்து கடுகுன்னு சொல்லுவோம், வெண்கடுகு இருக்கிறதுலே ரொம்ப விசேஷமான திரவியம். நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற கடுகு மாதிரியே வெண்கடுகு அப்படின்னு இந்த யாகத்துக்கு உண்டான திரவியம் இருக்குது. சித்தார்த்தகம்னு சொல்லுவாங்க. அதை வேண்டிட்டு நம்ம கைகளால் பிரார்த்தனை பண்ணி போட்டோம், நம்ம என்ன நினச்சின்னு போடுறோமோ அது சித்திக்கும்னு சொல்லுவாங்க. போடும்போது படப்படப்பட்டு வெடிக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ஸும் போகும்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் தாட்ஸ், அந்த எண்ணங்கள் கூட அந்த இடத்துல சின்னாபின்னமாகிறது. ஏன்னா முதல்ல எண்ணம் நல்லா இருந்துட்டா நமக்கு நல்ல எண்ணம் கிடச்சதுன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்களும் நல்லவையாகவே ஆகிடும். அதுபோல் அதே மாதிரி கருங்காலி, நீங்கள் சும்மா சாதாரணமாக எல்லாத்தையும் கருங்காலின்னு சொல்கிறாங்க. அந்த கருங்காலி எடுக்கும்போதே எங்கேயோ அவர் கொடுக்கும்போது அந்த வாசனையானது நமக்கு இங்கே தெரியுது. அவ்வளவு நறுமணம் உடையது கருங்காலி. இந்த தேவதாருன்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான திரவியம். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமி அந்த பேர்லேயே இருக்குது, தாருன்னா மரம், தேவ அப்படின்னா இறைவன். அப்போ சுவாமியினுடைய மரம், அந்த மரத்தையே சுவாமியாக பாவிக்கிறோம் அப்படின்னா அது என்னென்ன விசேஷங்கள் அதில் இருக்கும். ஒரு சாதாரணமாக நம்ம இருக்கோம், நம்ம பக்கத்தில் போகும்போது நம்ம மேலே ஒரு விசேஷமான வாசனை அடிக்கிறது அப்படின்னா யார்கிட்டேருந்தோ வர்றது, இது ஒரு நறுமணம் எங்கேருந்து வர்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு அட்ராக்ஷன் அது கொடுக்குறது. அப்போது இது எல்லாத்தையும் தாண்டி அதுலேருந்து ஒரு வாசனை ஏற்படுறது, எந்த விதமான செயற்கையும் இல்லாமல் இயற்கையிலேயே அதில் அந்த தன்மை இருக்குது அப்படின்னா அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்துறது, மனதை ஒருநிலைப்படுத்துறது. ஒரு க்ஷணத்தில் என்ன பண்ணுறது, எங்கெங்கேயோ சிதறின்னு இருக்கிற நம்முடைய எண்ணத்தை ஒரே க்ஷணத்தில் அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. அதனால் சுவாமிக்கு ஹோமம் பண்ணுறோம். இந்த விசேஷமான திரவியங்கள்லாம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவா, இதை பார்க்குறவா, இதை கேட்குறவாளுக்கு மட்டும் இல்லாமல் அண்ணா சொன்னாப்புல லோகத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் சந்தோஷமாக, அத்தனை ஜீவராசிகளும் இன்புற்று இருக்க வேண்டும். எந்த விதமான ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு ஜீவன்கள்லாம் கூட சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும். உலகத்திலே அமைதி நிலவ வேண்டும். முக்கியமாக இந்த சாந்தி அப்படின்னாலே அமைதி. அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சந்தோஷம். இருக்கிறதுலே அதிகமாக யார் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் விட்டு சத்தமாக சிரிக்கிறவா சந்தோஷமாக இருக்குவாங்க. ஒரு இடத்துல ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒருத்தரால் அமைதியாக உட்கார முடியுது, எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படின்னா அவர்கள் தான் இந்த உலகத்திலேயே அமைதியாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய. யாரால் அமைதியாக நீண்ட நெடுநேரம் அமர்ந்திருக்க முடிகின்றதோ அவர்கள் தான் உலகத்திலேயே சந்தோஷமான ஜீவன்கள். அதுபோல் இந்த லோகமே சந்தோஷமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைன் நாடி சார்பாக, குழுமம் சார்பாக கந்தவேல் ஐயா அவர்கள் இத்தனை பெரிய யாகத்திற்கு இங்கே ஏற்பாடு பண்ணிருக்கார். எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம். அனைத்திற்கும் பரம்பொருளாகிய பரமேஸ்வரன் தான் காரணம் அப்படிங்கிறதுனால தான் முதல்ல எடுத்தோன்னே அதை சொல்லிட்டேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நம்ம எண்ணத்தை சுவாமி வந்து இதெல்லாம் செய், இதனால் இது நடக்கிறது, இது நீ பண்ணனா இது சரியாகும் அப்படின்னு நமக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குறார். அந்த செயலையும் அவர் தான் செய்ய வைக்கிறார். அவருடைய அனுகிரகத்தால் அவரை பூஜை செய்யறதுக்கு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான யுத்தங்கள்
எல்லா விதமான தோஷங்களும், ஏன்னா இது அத்தனையும் தோஷங்கள். நான் சொல்கிறாப்புல எண்ணத்துலேருந்து எது ஆரம்பிக்கிறதோ அது செயலாக ஆகும்போது தோஷமாகிடுறது. மகா பாப சம்ஹாரக்கராக இருக்கக்கூடிய ருத்ர பரமாத்மா பரமேஸ்வரன் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோம். ஹர ஹர நம பார்வதி பதனே ஹர ஹர மகாதேவா. இந்த யாகத்தினுடைய வீடியோவை வந்து தரிசனம் பண்ணிய சிங்கப்பூர்லேருந்து இருக்கக்கூடிய திரு ரமேஷ் ஐயா அவர்கள், என்னால் முடிஞ்சது நானும் இந்த யாகத்திற்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதற்கான தொகையை அனுப்பியிருக்கார். இந்த நேரத்துலேயும் மறுபடியும் அதான் சொல்கிறேன், இந்த எண்ணமானது அங்கே தோன்றது இல்லையா, அதுவே ஒரு பெரிய விஷயம், பெரிய பிராப்தம். ஏன்னா ஏற்கனவே சொன்னாப்புல அவரவர்கள் சங்கடங்கள் தீரத்துக்கு அவரவர்கள் சாந்தி செய்து கொள்வது போல ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது. லோகக்ஷேமத்திற்காக, உலக அமைதிக்காக, நன்மைக்காக செய்யக்கூடிய இந்த மகா யாகத்தில் என்னுடைய பங்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அதற்கு பணம் அனுப்பி உதவிய திரு ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பமும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டேன். ஸ்திராஜனமஹா பௌபஸ்பிருஸ்யம் ஓம் ஆத்மத்வாய சதா ஓம் வித்யாத்வாய சதா ஆத்மத்வாய சதா ஓம் வித்யாத்வாய சதா ஓம் சிவதத்வாய சதா சிவாய நமஹ. திரம்பகம் யஜாமஹே சுகந்திம் முக்திவர்தனம் குர்வாருகமே வந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத் தத்வாராந்துராதர்ஷான் நித்யவృత్తాங்கரீஷிணீ ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமியோ பக்வயே ஸ்ரீ மே வஜது லக்ஷ்மீ மே வித்யாஸ்மாஜீரணசோபசத்யேன ததேன்னோ அனுராதான விழாவர்த்தேந்தாஹ ஜீவேன சரதஸ்வீராஹ புஷ்பாக்ஷதைஸ்ஸஹ சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சத்கம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ओम भोः प्राणानायम्य व्रतं ब्रह्मा भूर्भुवस्वरो मोपार्क समस्त दुरितक्षेत्रद्वारा श्री परमेश्वराज्ञा परमेश्वर प्रीत्यर्थम स्वाभ्यां महाशुभेशोपणे मुहूर्ते ब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतवराहकल्पे वयोस्तममन्त्रष्टांशतमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दस्मिन्वर्तमाने मध्ये इदानीं मङ्गलविश्वासनाम संवत्सरे उत्तरायणे शरदौ मीनमासे अस्यां ओके पार्वती परमेश्वराभ्यां परिपूर्ण अनुग्रह प्रसाद प्रसिद्धम महादेव शिव रुद्र शंकर रुद्र नीललोहित रुद्र महादेव रुद्र विजय रुद्र भीम रुद्र देवदेव रुद्र भवोद्भव रुद्र कपालीश रुद्र के एकादश रुद्र देवता नाम परिपूर्ण अनुग्रह प्रसाद तद्वारा पृथ्वी जल अग्नि वायु आकाशाग्नि शांत्यर्थम समस्त दोष निवारणतार्थम समस्त पाप क्षयार्थम सर्वदोष प्रशमनार्थम पार्वती परमेश्वराभ्याम अनुग्रह प्रसादेन लोके स्थित क्षुद्र दोषाणां निवारणतार्थम समस्त संभावितार्थानां युद्ध दोषाणां निवारणतार्थम शंकलीकरणानां मलिनीकरणानां पात्रीकरणानां जाति भ्रंशकराणां नवानां नवविधानां बहूनां बहुविधानां सत्याः अपनोदनार्थं समस्त दोष निवारण पूर्वकं सकल कार्येषु जयत्व विधेयत्व प्राप्त्यर्थं महायुद्ध निवृत्त्यर्थं तद्वारा मनक्लेश निवारणतार्थं मनः संतोषकर प्राप्त्यर्थं मनः शांतिकर प्राप्त्यर्थं मनसि संकल्पित प्रकारेण सकल कार्येषु निर्विघ्नेन जयत्व प्राप्त्यर्थं आदित्यादि नवग्रह दोष निवारणतार्थं ग्रहोपद्रव शांत्यर्थं ग्रह उपद्रवानां निवारणतार्थं पूर्णायुष्य पर्यंतं पूर्ण आयुष्य प्राप्त्यर्थं पूर्णायुष्य पर्यंतं अरोग दृढगात्रदास्त्यर्थं सर्वेषां पूर्णायुष्य पूर्वकं दिने दिने पार्वती परमेश्वराभ्यां दिव्यचरण अरविंदयोः अचंचला निष्कपट भक्ति सिद्ध्यर्थं भक्ति निमित्त द्वारा पुनः पुनः धर्म कैंकर्य प्राप्त्यर्थं धर्म चिंतना अवाप्त्यर्थं अस्मिन् शुभ दिने अनुष्ठीयकृत पूजाराधन महामंगल कर्मणि पंचशांति होमाख्य महामंगल कर्मणि आचार्य मुखेन करिष्ये अक्षदानुत्तरतो निरस्य अपौपस्पृश्य श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये गुरु स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये लोकक्षेमं गुरु स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये लोकक्षेमं गुरु स्वाहा
ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரதே லோகக்ஷேமம் குரு குரு ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே லோகக்ஷேமம் குரு குரு ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே லோகக்ஷேமம் குரு குரு ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரதே லோகக்ஷேமம் குரு குரு ஸ்வாஹா ஜெய்சலன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரதே லோகக்ஷேமம் குரு குரு ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரதே லோகக்ஷேமம் குரு குரு ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரதே லோகக்ஷேமம் குரு குரு ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதயே வரவரதே லோகக்ஷேமம் குரு குரு ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வரவரதே லோகக்ஷேமம் குரு குரு ஸ்வாஹா ஓம் நமோ கீரம்ப மதமோதிதே தேலோகே யுக்தசங்கடம் நிவாரய நிவாரய உம்பட்வாஹா ஓம் நமோ கீரம்ப மதமோதிதே லோகே யுக்தசங்கடம் நிவாரய நிவாரய உம்பட்வாஹா ஓம் நமோ கீரம்ப மதமோதிதே லோகே யுக்தசங்கடம் நிவாரய நிவாரய உம்பட்வாஹா